தாய்மார்களே, மாணவ மணிகளே, என் அன்புச்சா நண்பர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற நாடகங்கள் 3. 1 ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திரா. இந்த 3 நாடகங்களிடம் முக்கியமான நாடகம் ஹரிச்சந்திர நாடகம் தான். ஏனென்றால் நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கூட இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பின்னாலேதான் சத்திய சோதனை எனும் நூலை புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். என் அருமை பெரியோர்களே, இந்திய திருநாட்டிலே எத்தனையோ சம்பவங்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்திருக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள் இந்திய திருநாட்டுகளே பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்ப்போமேயானால் அந்த வெள்ளையரசு போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உயிர் ஒரு கயிற்றிலே இருந்ததாலேதான் அந்த சம்பவம் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. மணிநீர் சோழனுடைய மகன் வீதிவிடுகளுடைய உயிர் அவன் தேர் சக்கரத்திலே இருந்ததாலேதான் அந்த சம்பவம் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. என் அருமை பெரியோர்களே, ஏதோ இந்த நாடகத்திற்கு வந்தோம் சென்றோம் என்று இல்லாது நம்மளால் எந்த அளவு நீதியோடும் நேர்மையோடும் தன்னை வாட வடிவத்துக் கொள்ள வேண்டும் பெரியோர்கள் என கூறி இச்சிறுவனுடைய வேண்டுகோளை நீங்கள் எல்லாம் செவிகூர்ந்து வேற்றுமைக்கு உங்கள் பாத மலருக்கு என் இதய மலர்களை தூவி வணங்குகிறேன். உங்கள் அல்லாசியோடு என் நாடக கலையை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம் பெரியோர்களே, வணக்கம். என் தெய்வமே, என் தெய்வமே, தெய்வமே, என் தெய்வமே, 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 என் தெய்வமே, சிவமே. ஐயோ, நான் கைப்பொருள் இழந்தேன். காரி மகனாயிற்றேன். என் தெய்வமே, என் தெய்வமே, தெய்வமே, என் தெய்வமே, 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 என் தெய்வமே, தெய்வமே. பொய்யது உனக்கு பெருபுலையருக்கு அறிவையானேன். தெய்வமே, தெய்வமே, இந்த மையக காக்கருத்தேன். காசிவாடிரவாக கடிமையாகி காசிமையான காக்க புறப்பட்டேன். என் தெய்வமே, என் தெய்வமே, தெய்வமே.
கோசலை நாடிடந்தே கோசலை நாடிடந்தே குடிபடையை இழந்தே 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 குடிபடையில் இழந்தேன் இழந்தேன் பாவினாள் கோசலை நாடிழந்தே கோசலை நாடிழந்தே குடிபடையை இழந்தே 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 அமைச்சர்களை இழந்தே 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 நான் இழந்தே காசு வாங்க போகிறேன் தலை விதி வசத்தா தெய்வமே தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே காசினாலா கருணாமூர்த்தியே அவடிகள் 56 தேசத்துக்கு ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்த ஹரிச்சந்திரன் நாடிழந்தேன் நகரிழந்தேன் மலையாடி விரிந்தேன் மகனை பிரிந்து இந்த காசிமா நகரத்திலே தன்னன் தனிமையிலே துடித்துக் கொண்டிருக்கிறேன் தெய்வமே ஏன் எனக்கு இந்த நிலை எதற்காக எனக்கு இந்த நிலை அருந்து வந்தால் அவதரித்த கண்மணி தேவராஜன் பிறந்த நாள் என் நாட்டிலே கரும்பினால் காலட்டு அரும்பினால் வந்தட்டு பச்சை மரகத பவனப்படி வாழைகள் முத்து மணியும் தோரணமாய் தொங்குகிறது சாணத்து சந்தனமாது உனக்கு கண்ணம் கனமும் கத்திரு பொழுது தெய்வமன அருமை குடிமக்கள் ஆனந்தமாக விட்டிருக்க வேதம் வந்த வேதியர்கள் வேதகோதத்தை திருக்க கங்கை யமுனை கன்னியாகுமரி கோதாவரி கொள்ளிடம் துங்கபத்திரா விந்தநதி வேதநதி புனிதத்தை கொடுந்து அதிலே யான் பெற்றெடுத்த மகனை நீராட்டி பட்டும் பலமரக்கும் பீதாமர வாடியறிந்து வீர நந்தாமரை விரல் மோதிரம் குத்துச்சரம் முத்துச்சரம் அத்தனையும் அணிவித்து வாழேந்திய காவலர்கள் அழகாய் அணிவகுக்க தாரை தப்பு உள்ளிட்டு 32 வேதவாத்தியங்களும் மகன் பிறந்தாடை வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது மாறி வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேலைகளே சுவாமத்திர மகிழ்ச்சி என் இல்லத்திற்கு வருகிறார் தெரிவித்ததும் ஆகா என் குலம் செய்தது அவம் அல்லவா என்று எண்ணி அன்னைவரை வணங்கி அரியாசனத்திலே அமர வைத்து ஐயா என் இல்லத்திற்கு வர வேண்டிய காரணம் என்ன ஐயனே என்று வைத்தேன் அதற்கு அண்ணன் தெரிவித்தார் ஹரிச்சந்திரா
வட்ட பாதையும் அது வட்டத்தியானை நிறுத்தி அதில் ஆங்காரம் என்னும் புருஷமரி செய்து வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல்வித்து கெந்தினால் கீழிடந்து மேல் எவ்வுயரும் பொன்வருமோ அவ்வுயரம் பொன்வராய் வைத்தார். வேள்விக்காக திகைத்தான் இந்த அரிச்சந்திர மன்னன். திகைத்து போடா, எவ்வளவு திறமையும் தெரியாது. அப்போது தெரிவித்தார், 48 கோடி திரவியம் கொடுக்க வேண்டும், தருவாயா என்று உரைத்தார். ஐயா, என் மகன் பிறந்தாரை முன்னிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வணங்கிக் கொண்டிருக்கிறது வேலையிலே தங்களுக்கு மட்டும் இல்லை என்று ஒரு பேரா திரவியம் எவ்வளவு வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று தெரிவித்தேன். அதற்கு அண்ணவர் தெரிவித்தார், 48 கோடி திரவியம் கொடுக்க வேண்டும், தருவாயா என்று தெரிவித்து 48 கோடி திரவியத்தையும் கொடுத்த பிறகு வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தில் இட்டு வைக்கும் ஆனது யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்ட பிறகு வந்து எடுத்து சென்று வைத்தார். இறைவா, சுவாமியாரின் சூதரியார் இந்த பாவி வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தில் இட்டு வைத்தேன். ஆனால் தேவலோகம் போவதாக கூறி சென்று விஸ்வாமித்திர மகரிஷி 2 வார்களை அனுப்பி அந்த 2 வார்களை என் இல்லத்திற்கு வந்து நாங்கள் இருவரும் தேவலோக தேவக்கண்ணிகள், நாகலோக நாகக்கண்ணிகள், எங்களிடத்திலே சென்ற ஆடலையும் பாடலையும் ஆடி பாடி தக்க சன்மானம் பெற்று செல்ல வந்திருக்கிறோம் அண்ணாயில் உரைத்தார்களே. பெண்களா, ஆடுங்கள் பார்க்கலாம் என்று தெரிவித்தே நாடினார்கள், பாடினார்கள் நடனக்கலைக்கே. அதை பாடவந்தேன் அவள் எல்லையிலே, அதை பாடவந்தேன் அவள் எல்லையிலே. திங்களும் ஆடு குளமும் ஆடு செங்கையும் ஆடு எல்லையிலே. ஏற்றிலும் மூவரை எழுதி வைத்தாய், ஏற்றிலும் மூவரை எழுதி வைத்தாய், அந்த பாட்டையும் அவனே பாடி வைத்தான். எழுதிலே அது பாடவந்தேன் அவள் எல்லையிலே. இறைவா, ஆடினார்கள், பாடினார்கள், நடனக்கலைக்கு பிறந்தவர்களால் ஆடினார்கள். ஆடலையும் பாடலையும் கண்டு சொந்தொடித்து இந்த பாவை சண்டாளன் என் மந்திரமனதானை அழைத்து அன்னவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்தபடியாக தெரிவித்தேன். ஆனால் அந்த 2 மாதங்களும் பொன்னும் பொருளும் வாங்க மறுத்து, மன்னா மாமன்னா, எங்களுக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை, தங்கள் மனைவி சந்திரமதியை போல எங்களையும் மறந்து கொள்ள வேண்டும் அண்ணா என்று உரைத்தார்கள். பெண்களா, சண்டாகமே தாரம் பிரதானமல்லா தாயாகவும் தங்கையாக மதிக்க கொடுத்த அரிச்சந்திர மன்னன் ஒரு கால நான் உங்களை மறந்து கொள்ள மாட்டேன், பெண்களாக உரைத்தேன். மன்னா, அப்படி என்றால் கடைசியாக இறுதியாக எல்லாம் தந்ததாக ஒரு பொய் சொல்லுங்கள் மன்னா என்று உரைத்தார்களே. நீதியோடு நேர்மையோடு வாழ்கின்ற இந்த மன்னனை பார்த்து பொய்யுரைக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் என்று என்னை எவ்வளவோ மாந்தல் சொல்லி பார்த்தேன். கேட்டார்களா அந்த மாதர்கள்? இல்லையே, இல்லையே. வடவரை சேர்ந்த அஸ்மச்சூர் அண்ணன் ராஜன் அவர்களுக்கு கிராம பொன்னாடு குத்தி மலரை அணிவிக்கின்றார்கள். மேலகண்டத்தை சேர்ந்த என்னுடைய மாப்பிள்ளை சக்திவேல் அவர்கள் இங்கே எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்திருக்கிறார்கள். அந்த அன்புள்ளத்திற்கு என் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்த கிராமவாசிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் நாடகக்கலை துவங்குகிறேன். நன்றி.
எவ்வளோ முகாந்தங்களை சொல்லி பார்த்தேனே, கேட்டார்கள் அந்த மாதர்கள்? கேட்கவில்லையே. அரண்மனை சாட்டை எடுத்து வர சொல்லி அந்த 2 மாதர்களை பார்த்தேன்னா, என்ன வார்த்தை சொன்னாயோ டெல்லி, என்ன வார்த்தை சொன்னாயோ டெல்லி, இப்படியாக சாட்டையினாலும் சவிக்கினாலும் அடித்து வெட்டின இந்த 2 மாதர்களை விஸ்வாமித்திரருக்கு அவையும் என்று ஓடி மறைந்தார்கள். அதன் பிறகு விஸ்வாமித்திர மகரிஷி என் இல்லத்திற்கு ஓடோடு வந்து என் மாணிக்க கிரீட மண்ணில் உருளவும் தங்க மணிமகனும் தரையில் உருள் உரைத்தாரே, அப்பா உரைத்தாரே. அன்னவரின் கால்களை பிடித்து கதறி அழுதே, இந்த பாவி சண்டாளன், ஐயா நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன்? என் மாணிக்க கிரணங்கள்லாம் மண்ணோடு மண்ணாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த அன்னவர் கால்களை பிடித்து கதறி அழுதேன். என்னை எட்டி உதைத்து, அடே ஹரிச்சந்திரா, நான் அனுப்பி 2 மாதர்களை எதற்காக அடித்து விட்டாய் என்று வைத்தான். ஐயா, அந்த 2 மாதர்கள் பொன்னும் பொருளும் வாங்க மறுத்து கடைசியாக இறுதியாக எல்லாம் தந்ததாக புயுரைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஐயனே, கிழக்கு மேற்காக உதிக்கிற சந்திர சூரியன் தெற்குவதற்காக உதித்தாலும் சரி, ஆணை என்று சொல்லப்பட்ட கடலிலே நீர் வற்றியாலும் சரி, ஆகாயத்தில் உண்டான நட்சத்திரங்களை கணக்கிடலாம் என்று சொன்னாலும் சரி, ஏன் என் நாடு நகரம் 56,100 ஆண்டிடத்தோ அல்லது முழுவடத்தில் ஒப்படைப்பேனே தவிர ஒரு காலத்தில் என் நாவிலிருந்து பொய் வராது. ஐயனே வைத்தனர் ஹரிச்சந்திரா, என்ன தெரிவித்தார்? உன் நாடு நகரம் 56 தேசத்தையும் ஒரு ஆண்டிடத்திலோ அல்லது முழுவடத்திலோ ஒப்படைப்பேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? நானோ ஆண்டிக்கு ஆண்டி, முடிவனுக்கு முடிவன். அப்படி இருக்க உன் நாடு நகரம் 56 தேசத்தை எனக்கே ஒரு நாடு பார்த்து கொடதா என்று உரைத்தார். இறைவா, ஆகட்டும் ஐயா என்று சொல்லி ஒரு கிண்டியிலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு அன்னதானம், தேவதானம், வஸ்திரதானம் நீங்களாக ஆடி வள்ளிக்குடங்கில் நீங்களாக அவனிகளில் 56 தேசத்தை அன்னவகைகளை ஒப்படைத்து, ஐயா ராஜகிட 48 நாள் கெடுதாரங்களாம் காசி மாநகரம் சென்று வருகிறேன் என்று தெரிவித்தேன். ஹரிச்சந்திரா, நான் கொடுத்து விட்டு போன 48 கோடி தடவை எங்கடா என்று உரைத்தார். ஐயா, வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தில் இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்க ஐயனே என்று உரைத்தேன். நீ சாறு பார்த்து கொடுக்கும்பொழுது ஆலயங்கள் பள்ளிக்கூடங்கள் நீங்களாத்தான் என்று தெரிவித்தாயே. 48 கோடி திரவியம் நீங்களாக தெரிவிக்கவில்லையே. என் ஆழ்வைக்குள்பட்டது திரவியத்தை கொடடா என்று உரைத்தார். இறைவா, ஹலோ, வடூர் புதுக்கோட்டை சின்னப்பா ஆர்சிஆர் நம்ம ஹரிச்சந்திரா மயானகண்டமா நடித்து இந்த ரெங்கனாபுரத்து தெற்கு தெரு மகா காளியம்மன் கோயில்ல ஹரிச்சந்திரா மயானகண்டம் நடிக்கிறவங்களை பாராட்டி வடூர்ல இருந்து ஆர்சித்தி சின்னப்பா பாராட்டி 101 ரூபா 50 ரூபா. மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி மீண்டும் நாடக கலையை துவங்குகிறேன். இறைவா, எல்லாம் இழந்து அன்னவடத்தில் தெரிவித்தேன். ஐயா, ராஜகிட 48 கெடுதாருங்களா காசி மாநகரம் சென்றதும் தஞ்சை வைத்தேன். அப்பொழுது அறிவித்தார். அப்படி நான் நட்சத்திரம் அனுப்பி வைக்கின்றேன், நிறுவத்தை கொடராக வைத்தார். ஆகட்டும் ஐயா என்று சொல்லி அன்னவரை மறைத்துக் கொண்டு என் மனையாளை மறைத்துக் கொண்டு காசிமதிக்கு வந்தேனே. தெய்வமே, பல காலங்கள் நடந்து வந்தேனே. அம்மா, காசிமான நகரமே ஜொலிக்கிறது என் கண்ணே. இந்த மண் எப்பேற்பட்டவன்,
இந்த மண்ணின் மீது நாம் கால்பட்ட மாத்திரத்தில நாம் கஷ்டம் தீரும் கலங்காதீர் என்று சொல்லி என் மனையாளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு அந்த பம்ப நதியிலே குளித்துவிட்டு நீராடிவிட்டு அந்த காசி விசாலாட்சியை வணங்கி வர பெற்று வருவோம் வாக்கியன் என்று அழைத்துக் கொண்டு யானும் என் மனையாளும் அந்த காசி விசாலாட்சியை வணங்குவதற்காக சென்றனேன். இறைவா, எப்படி சிவ சிவ உந்தல் பாதம், சிவ சிவ உந்தல் பாதம் சேவித்த படல் நிறுவோம் கோடி மன்னர் செல்கின்றேன். சிவ சிவ உண்டல் பாதம் சேவித்த படல் நிறுவோம் சிவ 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 உந்தல் பாதம், சிவ சிவ உந்தல் பாதம் சேவித்த படல் நிறுவோம் செங்கோடி ரந்து மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. அடுத்தோரை கெடுத்தேனா, அடுத்தோரை கெடுத்தேனா, அநியாயம் செய்தேனா, அடுத்தோரை கெடுத்தேனா, அநியாயம் செய்தேனா, குறைகளை வளர்ந்தேனா, குறைவர செய்தேனா, குறைவர குறைகளை வளர்ந்தேனா, குறைவர செய்தேனா, நல்வழியை மறந்தேனா, அந்த நல்வழியை மறந்தேனா. சிவ 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 உந்தல் பாதம் சேவித்த படம் நிறுவோம் எங்கோடு ரந்து மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. காலி கொடுத்த தேனோ, காலி கொடுத்த தேனோ பால் பெண்ணும் இழந்தே அலையத்தை தான் இழந்தே கதறுவா ஜெகதீஷா. காணி கொடுத்த தேரும் வாழ்விடம் மேகன் அலையத்தை தான் இழந்தேன் காத்தருவ ஜெகதீசா. அலையத்தை தான் இழந்தே கதறுவா ஜெகதீஷா. நல்வழியை மறந்தேனோ நான், அந்த நல்வழியை மறந்தேனோ நான். சிவ 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 உந்தல் பாதம், சிவ சிவ உந்தல் பாதம் சேவித்த படம் நிறுவோம் செங்கோடு ரந்து மன்னன் செல்கின்றேன் காசிக்கு. சிவ 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 அம்மா, இப்படியாக அந்த காசி விசாலட்சி வணங்கி யானோ என் மனையாளும் மகனும் வணங்கி வரம்பட்டு வரும்போது கண்ணே தாராவதி 48 கோடி தெரிவித்தக்க நான் நெருங்கி விட்டதே அம்மா. நான் என்னமா செய்ய போறேன்? இந்த காசி மாநகரத்திலே உற்றார் இல்லையே, உறவினர்கள் இல்லையே, தெரிந்தார் இல்லையே, அறிந்தார் இல்லையே, யாரும் இல்லாத அனாதியாக நின்று கொண்டிருக்கிறேனே. நான் என்னமா செய்ய போறேன்? 48 கோடி தெரிவித்தக்கு வழி இல்லையே கண்மணியாளே என்று என் மனையாளை திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுதேன். அப்போது என் மனையாள் தெரிவித்தானாதா, எதற்காக அழ வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்பதானே மனைவி. ஆகவே இந்த காசி மாநகரத்தில் வீதி வீதியாக தெரு தெருவாக என்னை விலை கூறி அன்னவருக்கு சேர வேண்டிய தெரிவித்தை கொடுத்து விடுங்கள் நாதா என்று சொன்னாலே என் அன்பு மனையார், ஆசை மனையார். ஐயோ என்னதையுமே பாக்கி நாட்பட்ட கடனுக்காக என் மலையாள இந்த காசி மாநகரத்திலே நிலைக்கு கொண்டு வந்து விட்டாயே இறைவா. வேறு வழி தெரியவில்லை எனக்கு. மலையாள இந்த காசி மாநகரத்தில ஆடு மாடுகளை வெளியூறுவதில் வெளியோ விலை வெளியோ விலை வெளியோ விலை வெளியோ விலை என்று விலைகுறி வந்தேனே தெய்வமே. எப்படி விலைகுறேன் தெரியுமா? கொடவனவையாக இருக்க ஐயா மனைவியை இருக்க நான் மனம் சொல்லிட்டேன். வறுமை திருவே திருவே திருவே
தெய்வமே தெய்வமே ஐயா எல்லோருக்கு வாய்த்தாளே மனைவி அப்படி வாய்த்தவளா என் அன்பு மனையார் ஆசை மனையார் சந்திரவதியார் இல்லையே 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 ஐயோ போல கதங்கி போல கதங்கி போல கதங்கி அண்ணன் போல எண்ணங்கி இருக்கவோ அது கோயிலை இருக்கவோ அது கோயிலை இருக்கவோ கோயிலை போல கதங்கி போல எண்ணங்கி போல கதங்கி போல தெய்வமே 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 இப்படியாக இந்த காசிமா நகரத்தில் என் மனையாளை விலையூறி விட்டுவிட்டனே கண்ணே நான் என்னம்மா செய்வேன் உன்னை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன் நாளை 8 நாள் முதலாக நீ நானும் பிரிந்ததில்லையே என்னல்லவா பெரிய நேரம் வந்தது என் கண்ணே நான் என்னம்மா செய்வேன் அடியல்களே
இப்படியாக மாலையிட்ட நாள் முதலாக நானும் என் மனையாளை பிரிந்ததில்லை. என்ன செய்வேன் தெய்வமே? மலரும் மனமும் போல, கண்ணும் இமையும் போல, வானம் நிலவும் போல, ஒருவருக்கு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்த மடியின் கண்மணியாலே இந்த காதி மாநகரத்தில் உன்னை பிரியும் நேரம் எனக்கு வந்ததடி. நான் என்னம்மா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என் மாது சிரோன்மணியாலே உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியுமா? மாது சிரோன் மணியே ஏது செய்வேன் தனியே? மாது திருவள்ளியே நான் ஏது செய்வேன் தனியே? பாதுகிறோம் மணியே நான் தேடியே இங்கு செய்கிறோம் அடியர்களே அடி எங்களே எங்களே எனக்கு வாய்த்த சாதி எனக்கு வாய்த்த மது பழக்கணியே எனக்கு வாய்த்த சாதி பழக்கணியே மாறு 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 ஐய மாறு 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 அது தீரோ மணியே எது செய்வேன் தனியே? அது தீரோ மணியே எது செய்வேன் தனியே? எப்போது உன்னை காண்பேனோ எகதனை தீர்ப்பேனோ? எப்போது உன்னை காண்பேனோ எகதனை தீர்ப்பேனோ? சப்ரமஞ்சத்தில் மீது சப்ரமஞ்சத்தில் மீது எப்ப முத்தம் கொடுக்க சப்ரமஞ்சத்தில் மீது எப்ப முத்தம் கொடுக்க மாது 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 ஐயோ மாது 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 போல் மதியே எது செய்வேன் தனியே? அம்மா நான் என்னம்மா செய்வேன் உன்னை பிரிந்து? என் மனைவியாரை நான் விலை உயர்ந்த பிறகு காலகண்டத்தை விட்ட பிறகு என் மனைவியார் என்னை விட்டு போவதற்கு முன்னாலே என்ன சொல்லி பிரிந்தால் தெரியுமா தெய்வமே? அவர் சொல்லி அழுததை பார்த்தா என் இதயமே பிடித்து விட போல் இருக்கிறதே. அப்படி சொல்லி அல்லவா அழுது விட்டு போய்விட்டால் எப்படி சொன்னால் தெரியுமா?
இந்த பாவி சண்டாளன் என்ன சொல்லி வழி அனுப்பி போயிட்டேன். சுந்தாரி போய் மாடி இறைவா, இப்படியாக என் மனையார் என்னை விட்டு பிரிந்தாரே, நான் என்ன செய்வேன்? என்றாவது ஒரு முறை நான் என் மனையாரை பார்க்க அந்த நாள் எனக்கு வருமா? நான் வருமா? அந்த நாள் வரும் அந்த நாள் வருமா? நம்ம புரிதலிலே கண்ணம்மா புரிதலிலே பொன்னான நாள் வருமா? நாள் வருமா? அந்த நாள் வருமா? சத்தியம் நிலைப்பதற்கே சத்தியம் நிலைப்பதற்கு தலைமையில் அவதரித்த சண்டாளன் என்னை விட்டு நீ, இந்த சண்டாளன் என்னை விட்டு நீ தனியாய் போனரங்கு அந்த நாள் வருமா? நாள் வருமா? அந்த நாள் என் கண்ணே, நான் என்னடி செய்வேன் உன்னை பிரிந்து?
அந்த புறத்தை சுத்தி வந்தாலும் பாதவனாதா என்று சொல்லி கால் பிடித்தவளே, என்னல்லவா என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாய். என்ன செய்வேன் கண்ணே, என்ன செய்வேன்? மாதுளிர் அறியாமலின் மாதுளிர் அறியாமலின் என் மனைவிக்கு உந்தனாதை திடலோ இந்த ஜென்மத்தில் என் கண்ணே என் கண்ணே என் மணியே என் மனகதமே கண்மணியே மாதரசே உன்னை மாதரசே நான் மனதில் இழந்தூருக்கு நான் வாழ்ந்து என் கண்மணிய மாதரசே உன்னை மனதில் இழந்தூருக்கு வாழ்ந்து கண்மணியே என்னது எல்லுதடி என் மன குள்ளூரடி என்ன மன குள்ளூரடி என்னது எல்லுதடி என் மன குள்ளூரடி நல்ல கல்தாதையிலே கூட பெரிய நானடி என் கண்மணியா இப்படியாக என் மனையாளை பிரிந்து மூச்சையாக இருந்து பார்த்தேன் தரகர் மட்டும் அருகிலே இருந்து கொண்டிருந்தார். ஐயா, சுவாமியாருக்கு தர வேண்டிய 48 கோடி திரவத்திற்கு என் மனையாளையும் மகனையும் விற்று கொடுத்து விட்டேனே, தாங்கள் எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஐயனே என்று உரைத்தேன். கண்ணவர் தெரிவித்தா, ஹரிச்சந்திரா, சுவாமியாருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் உன்னோடு நான் காசி மாநகர் வலுவாக இருந்தால் தரகட்ச மூலமாக 16,000 பொன் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தால் அல்லவா? அப்போது நீ என்ன தெரிவித்தாய்? சுவாமியாருக்கு கொடுத்தது போக மீதி இருந்தால் தருகிறேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? மீதி உன் உடல் இருக்கிறது, அதை விற்று கொடடா என்று உரைத்தார். இறைவா, அந்த காசிமா நகரத்தில் என சரித்தை விடுவதற்காக வீதி வீதியாக தெரு தெருவாக விளையோ என்று விளைகுறினேன். தெய்வமே, எப்படி விளைகுறினேன்?
இங்கே அறிந்து கொள்வானே நாட்டில் அறிந்து கொள்பவர் இல்லையோ 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 உங்கள் வீட்டுக்கு மூட்டாக காத்திருப்பேன் போட்டாக காத்து கொண்டிருக்கிறேன் வீட்டுக்கு மூட்டாக காத்திருப்பேன் வீட்டுக்கு போட்டாக காத்து கொண்டிருக்கிறேன் மகளே மார்களே 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 எப்படியாக அந்த காசி மாநகரத்தில் வீதி வீதியாக தெரு தெருவாக விலையோ விலை விலையோ இவளே என்று விலை கூறினேனே ஒருவர் கூட வாங்க வரலையே அன்னவரிடத்திலே தெரிவித்தேன். அடே ஹரிச்சந்திரா, அந்த உடையர்கள் வாழ்கின்ற வீதியிலே சென்று உன் சரீரத்தை விலை கூறடா என்று உரைத்தார். ஆகட்டும் ஐயா என்று சொல்லி அந்த புடையர்கள் வாழுகின்ற வீதியிலே என் சரீரத்தை விளைகிறேன் என்ற தெய்வமே எப்படி ஐயவன படைத்தவர் பஞ்சமராகினோம் ஐயப்பன படைத்தவர் இங்கே பஞ்சமராகினோம் இங்கே இல்லையோ தெய்வமே 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 அந்த பாக்கியவனுக்கு ஆக்கிய வேலைகள் பாக்கியவனுக்கு ஆக்கிய வேலைகள் பாக்கியவனுக்கு ஆக்கிய வேலைகள் இப்படி விலை கூறு வரும்பொழுது அடே யாரடாவன் தன்னுடைய சரீரத்தை தானே விலை வருகிறான் யாரவன் என்ற ஒரு குரல். அந்த குரலை நோக்கி ஓடினேனே தெய்வமே ஓடினேன். என்னை யாரோ பாவிலை கண்டது என்னை யாரோ பாவிலை கண்டது என்னை யாரோ பாவிலை கண்டது அந்த பாக்கியவனுக்கு வீரபாகு தேவத்திலே 16,000 பொண்ணுக்கு நான் அடிமையானேன் தெய்வமே. பொண்ணுக்காக அடிமையானேன். அன்னவர் தெரிவித்தார் ஹரிச்சந்திரா 16,000 பொன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உன்னை. ஆகவே நான் காலால் இடுகின்ற வேலைகளை கையால் எழுதி கொடுப்பதற்கு காத்திருக்க வேண்டுமடா என்று வச்சார். ஆகட்டும் கட்டையிடுங்க எஜமா என்று சொல்லி அப்பொழுது தெரிவித்தார். அதோ இறந்து கிடக்கின்ற கண்ணின் கரியறுத்து காவடியாக சுமந்து வாடா என்று உரைத்தாரே எஜமா. இறைவா, பால் காவடி பன்னீர் காவடி அணிந்த தோல் மீது மாமிச காவடியை சுமக்க வைத்து விட்டாயே கருணாமூர்த்தியே என்று வந்து கொண்டு அந்த மாமிச காவடியை சுமப்பதற்காக சென்றேன். எப்படி பிறமகி எந்த சொல்ல செய்ய வந்த இதுகின்ற கல்வருக்க பூசுதே மனம் எம்பிக்கு மற்றி மதியாகுதே பிறமகி எந்த யாரிடம் சொல்வேன் என் துயர்ப்பேன் யாரிடம் சொல்வேன் என் துயர்ப்பேன் யாரிடம் அடைத்த பலனே சிவனே நீ என்ன
எனக்கு உற்ற தந்தை இல்லையா நான் உனக்கு சொந்த பிள்ளை இல்லையா நீ உனக்கு துணை இல்லையா நான் உனக்கு சொந்த பிள்ளை அல்லவா இரவகே 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 அந்த மேல சொல்லைய வந்த இசைகின்ற கல்தருக்க ஊசுதே மனம் எம்பிக்கு மட்டி வந்தியாகுதே வீரபாகி ஐயா வீரபாகி கூசுதே எங்கள் மனம் ஆடுதே கடலுத்தை காவடி கட்டி கடலுத்தை காவடி கட்டி சுமக்க வைத்தாய் பரணி கடலுத்தை காவடி கட்டி சுமக்க வைத்தாய் பரணி கணவனாய் இடுவதை ஆனதே ஆனதே என் கைவர மீதில் கட்டுப்பட்டதால் கைவர மீதில் கட்டுப்பட்டதால் உருடு விடுகிறது நீ எனக்கு உற்ற தந்தை இல்லையா நான் உனக்கு சொந்த பிள்ளை இல்லையா எனக்கு உற்ற தந்தை அல்லையா நான் உனக்கு சொந்த பிள்ளை அல்லவா இரவகை இரவகை மனம் எம்பிக்கு மட்டி மாட்டி இறைவா கண்ணின் கரியறுக்க தெரியாத இந்த பாவை சண்டாளன் கையில் அழுத்துக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட என எஜமானத்திலே ஓடினேன் அடே அடிமையே கண்ணின் கரிய கூட உனக்கு அறுக்க தெரியவில்லையா இனி நீ இங்கிருப்பதற்கு லாய்க்கற்றவன் உனக்கென்று ஒரு மயானம் இருக்காது அங்கு சென்று வரும் பரிது ஒன்றுக்கு காட்பணம் முழத்துண்டு வாக்கி வாங்கி அறிவிக்க வேண்டும் போய் நுழைத்தார் என் எஜமான் வீரபாகு போகிறேன் அப்பா போகிறேன் தெய்வமே போகிறேன் தெய்வமே போகிறேன் நான் போகிறேன் ஐயா போகிறேன் தெய்வமே யானை காக்க போகிறேன் தெய்வமே நாடிழந்து நகரிழந்து நங்கு சந்திரமதி நாடிழந்து நகரிழந்து நங்கு சந்திரமதி உன்னியாக போறேன் தெய்வமே உன்னியாக போறேன் தெய்வமே ஐயா ஒன்றியாக போறேன் தெய்வமே யானை காக்க பாவையாக போறேன் தெய்வமே நாடிழந்து நகரிழந்து நங்கு சந்திரமதி இழந்து விழுந்து போறேன் தெய்வமே மயானம் காக்க உதிர்ந்து போறேன் தெய்வமே பொன்னிலிருந்து பொருளிலிருந்து பூச்சக்கர குறைகிறது பொன்னிலிருந்து பொருளிலிருந்து பூச்சக்கர குறைகிறது புவிலிருந்து போறேன் தெய்வமே மயானம் காக்க புவிலிருந்து போறேன் தெய்வமே போகிறேனப்பா நாடாண்டு மன்னனுக்கு ஆடாள வைத்திருக்கிறாயே கருணாமூர்த்தியே 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரன் மயானம் காத்து புறப்பட்டேன் என்ன செய்வது இது யாரை விட்டது நானும் போகிறேன் மயானத்துக்கு போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாடினான் காவல் புரிந்திடவே பாடினான் யுக யுக நாடகமா இறைவா இறைவா இறைவா
காவல் புரிந்திடவே பாவினான் காவல் புரிந்திடவே பாவி நான் போகின்றேன்